मध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை எல்லாம் மிகவும் விரிவாக அனுபவித்த பெரியாழ்வார் விபவாவதாரங்களினிடையே ஆங்காங்கே சிற்சில அர்ச்சாவதாரங்களையும் அனுபவித்திருக்கின்றார். ஆனாலும் அர்ச்சாவதார அனுபவத்தையும் தொடர்ந்து முழுக்க செய்ய வேண்டும் என்ற திருவுள்ளம் கொண்டு 4ஆம் பத்திலே திருமாலிருஞ்சோலை என்கின்ற திவ்ய தேசத்தை அனுபவிக்க தொடங்குகின்றார். திருமாலிருஞ்சோலைக்கு தொடர்ந்து 2 திருமொழிகள் அருளி செய்ய பெற்றுள்ளன. அதிலே 4ஆம் பத்திலே 3ஆம் திருமொழியிலே திருமாலிருஞ்சோலையினுடைய அனுபவம் பெரியாழ்வாருக்கு தொடர்கிறது. அதிலே முதல் 2 வரிகளாலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுடைய பெருமைகள் விபவாவதார சேட்சிதங்கள் அவற்றை சொல்லி, பின் 2 அடிகளிலே அந்த மலையினுடைய பெருமை, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள், இதையெல்லாம் வர்ணிக்கிறார். முதல் பாசுரத்திலே அங்கே அந்த கொன்றை மலர்களானவை திருமாலிருஞ்சோலையிலே பூக்களை எல்லாம் சொரிந்து பொன்மயமாக ஆக்கி வைத்திருக்கின்றன என்று தெரிவித்தவர் 2ஆம் பாசுரத்திலே கண்ணபிரான் செய்த சேட்சிதங்களை எல்லாம் சொல்லி அந்த திருமாலிருஞ்சோலையிலே நடப்பதொரு இயற்கை காட்சியையும் வர்ணிக்கிறார். வஞ்சனையில் மணியா வளர்ந்த மணிவண்ணன் மலை நாகமழந்தரவே நளிர்மாமதியை செஞ்சுடர் நாம் அழைக்க திருமாலிருஞ்சோலையதே. இந்த திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் விரோதிகள் அத்தனை பேரையும் அழித்தவன். யார் யாரை அழித்தான் என்னால் கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் என்று இத்தனை விரோதிகளை அவன் அழித்து அடக்கிய விஷயம் சொல்லப்படுகிறது. கஞ்சனால் கம்சன், அதற்கு மேலே கம்சனானவன் கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்றே நினைத்திருந்தவன், அவனை அழித்தான். ஆனால் அப்படி என்றிக்கே காளியன் என்பவன் அவன் தன்னுடைய அதாவது விஷத்தாலே திருவாய்ப்பாடி எங்கும் அவன் விஷத்தை கக்கி துன்பம் விளைத்தபடியினாலே அவனை அழிக்கவில்லை, அவனை மன்னித்து விட்டு விட்டான். ஏனென்றால் அவன் சரணாகதி பண்ணி என்னை மன்னித்து விடு என்று அவன் பிரார்த்தித்துக் கொண்டான். ஆகையினாலே அவனை உயிரோடு விட்டு விட்டான். அதனால காளியன் என்னால் அவனை அழித்தான் என்று சொல்லாமல் அவனை அடக்கினான் என்று சொல்ல வேண்டும். கஞ்சனும் காளியனும், அதற்கு மேலே களிரும் என்னால் அந்த கம்சனாலே ஏவப்பட்டு வந்த கோலையாபீட்டம் என்கிற யானை என்ன அத்தை சொல்ல வேண்டும். அதற்கு மேலே மருது என்னால் 2 மருத மரங்கள், அவர்கள் குபேரனுடைய புத்திரர்கள் சாபத்தினாலே மருத மரங்களாக இருந்தார்கள் என்றாலும் கூட அவற்றின் மீது அசுராவேசமும் இருந்தது என்றும் புராணங்கள் சொல்லுகின்றபடியினாலே இவர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த ஆவேசித்திருந்த அசுரர்களையும் கண்ணபிரான் வதம் செய்து விட்டான் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த மருத மரமாக வந்த அசுரர்களையும் அழித்தான். அதற்கு பிறகு எருது, அதாவது ரிஷபாசுரன் என்று ஒருத்தன், ஓர் அசுரன் அப்படி எருதினுடைய வடிவம் கொண்டு வந்தான் என்றும் அவனையும் கண்ணபிரான் அடக்கினான் என்றும் அந்த சரித்திரத்தை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். அல்லது நப்பிண்ணை பிராட்டிக்கு சுருக்கமாக வைத்திருந்த 7 எருதுகள், அதிலேயும் அசுரர்கள் ஆவேசித்திருந்தார்கள், அவர்களையும் கண்ணபிரான் ஒழித்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அவற்றை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். இப்படி அடியவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் யார் யார் உண்டோ அத்தனை பேரையும் அழித்து அடக்குபவன் அல்லவா பகவான். அவன் எழுந்தருளிருக்கிற இடம்தான் திருமாலிருஞ்சோலை என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். கஞ்சனும் காளியனும் களிரும் மருதும் எருதும் இவை அத்தனை பேரும் எப்படின்னா வஞ்சனையில் மடியா. வஞ்சனையில் மடியா என்னால் அவர்கள் தாங்கள் என்ன வஞ்சனை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த வஞ்சனையாலேயே அவர்களை முடித்து விட்டான். அதாவது தாங்கள் செய்ய நினைத்த வஞ்சனையே அவர்களுக்கு யமனாக ஆகிவிட்டது. அப்படி வஞ்சனையில் மடியா
வளர்ந்த மணிவண்ணன். இப்படியே வளர்ந்தான் கண்ணன். வண்ணன் எப்படி வளர்ந்தான் என்னால் ஏதோ சோறுண்டு வளர்ந்தான், வெண்ணெய் தின்று வளர்ந்தான் என்று நாம் சொல்லக்கூடாதான். பின்ன என்ன சொல்ல வேண்டும் என்றால், விரோதிகளை அழித்தபடியினாலேயே வளர்ந்தான். அடியவர்களுடைய விரோதி போக பெற்றது என்கிற மகிழ்ச்சியினாலேயே அவனுக்கு வளர்ச்சி ஏற்பட்டது. அப்படி வளர்ந்தான். வளர்ந்தவன் மணிவண்ணன் என்னாலே அவனுடைய திருமேனி நன்றாக தேஜஸ்கரமாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன, அந்த ஒளி வீசுவதற்கு என்ன காரணம்? மணிவண்ணனாக திருமேனி இருப்பதற்கு என்ன காரணம் என்னால், அடியவர்களுடைய விரோதி தொலைய தொலைய இவனுக்கு சந்தோஷம் எழுகிறதாம். அது அவனுடைய திருமேனியிலே ஒளியாக வெளிப்படுகிறதாம். அப்படிப்பட்ட மணிவண்ணன் மலை அது எது என்றால் திருமாலிருஞ்சோலை அதே என்று திருமாலிருஞ்சோலை மலைதான் என்று தெரிவித்தார். அந்த திருமாலிருஞ்சோலை எப்படி இருக்கிறது என்றால், அங்கே நடக்கிற ஒரு காட்சியை வர்ணிக்கிறார். இந்த மலையினுடைய உச்சியிலே ஒரு பாம்பு படமெடுத்து ஆடுகிறது. அதை பார்த்தால் அது எப்படி இருக்கிறது என்றால், ஆகாசத்திலே செல்லுகின்ற சந்திரன் இருக்கிறான் அல்லவா, அந்த சந்திரனை தனக்கு உணவாக கொள்ள வேணும் என்று நினைத்து பாம்பு தன்னுடைய நாக்கை நீட்டுகிறா போல இருக்கிறது என்று தெரிவிக்கின்றார். கிரகணம் கூட இப்படித்தானே சொல்லுகிறார்கள். சந்திரனை அந்த பாம்பு விழுங்குவதுதான் கிரகணம் என்று சந்திர கிரகணம் என்று சொல்லுகின்றார்களே, அதுபோல இங்கே திருமாலிருஞ்சோலை அது எப்படி இருக்கிறதுன்னா, நஞ்சுமிழ் நாகம் எழுந்து அணவி. நஞ்சை உமிழ்கின்ற நாகம், நஞ்சை கக்குகின்ற ஒரு பாம்பானது எழுந்து அணவி அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, நளிர்மா ஆமதியை ஆகாசத்திலே ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிற சந்திரனை பார்த்து என்ன செய்கிறது என்றால், செஞ்சுடர் நா வளைக்கும் என்று தன்னுடைய சிவந்த சுடர் போல் பிரகாசிக்கிற நாக்கு, அந்த நாக்கை வளைக்கிறது என்னால் இந்த சந்திரனை தன்னுடைய நாக்காலே அப்படியே ஆகாரமாக வளைத்து அப்படியே உள்ளே தள்ளிவிட வேண்டும் என்று அப்படி பாம்பு பார்க்கிறது என்று தெரிவிக்கின்றார். தார என்ன தெரிவிக்கப்படுகிறதுனா, அந்த மலையினுடைய ஓக்கம் சந்திரபதத்தளவும் சந்திரமண்டலத்தளவும் அந்த திருமாலிருஞ்சோலை மலை அப்படி ஓங்கி இருக்கிறது என்பதையும் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டினார். இப்படி சந்திரனை உணவாக கொள்ள வேண்டும் என்று நாக்கை நீட்டுகிற ஒரு பாம்பு இருக்கிற திருமாலிருஞ்சோலை மலை அதுதான் கண்ணபிரான் எழுந்தருளி இருக்கிற மலை என்று அதை தெரிவித்தார். அதற்கு அடுத்த பாசுரம், அதாவது அடுத்த பாசுரத்திலேயும் அவர் என்ன காட்டினார்? மூன்றாவது பாசுரத்திலேயும் என்றால் கண்ணபிரானுடைய சரித்திரம் தான், நரகனை தொலைத்த வரலாறு. அதைத்தான் நரகாசுர வதம், அதை பற்றி தெரிவிக்கின்றார். நரகன் தன்னை சூழ்மோகி வளைத்தெறிந்து கன்னி மகளிர் நம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலை ஒன்னை திறந்தியடோ உணவேங்கயம் காங்கண்ணென்ன ஒன்னறி மாலைகள் தோன் ஒழில் மாறிடம் தோலையதே. மண்ணு நரகன் தன்னை என்றால் மண்ணு நரகன் நன்றாக நிலைத்து விட்டானாம் அந்த நரகாசுரன் என்கிறவன். ரொம்ப நாளாக இருக்கிறான் என்று அது மண்ணு என்னாலே பொருந்தி இருக்கிறான் அர்த்தம். உண்மையாக ஆராய்ந்து பார்ப்போமானால் அந்த நரகாசுரன் என்பவன் யார் என்றால், வராக பெருமானுக்கும் பூமி பிராட்டிக்கும் புத்திரனாக பிறந்தவன் அந்த நரகாசுரன் என்று புராண வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது கண்ண கிருஷ்ணாவதாரத்திலேதான் அந்த நரகன் வதம் செய்ய பெற்றான் என்னால், அப்பொழுது நாம் என்ன ஊகிக்க வேண்டும் என்றால், வராக அவதாரத்திற்கு பிறகு நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், ராமாவதாரம் என்று இந்த காலத்திலே எல்லாம் கூட எங்கேயோ ஒளிந்து கொண்டிருந்தான் போல் இருக்கிறது அந்த நரகன் என்று நினைக்கும்படியாக இருக்கிறது. ஆகையினாலே அவனை மண்ணு நரகன் என்று தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்ம யார் என்ன செய்து விட முடியும், நானே எல்லா காலத்திலும் இருப்பவன் என்று அவனே இருமாந்து கிடந்தான். அப்படிப்பட்ட மண்ணு நரகன் தன்னை என்ன செய்தான், இவனை அழிப்பதற்கு எது வழி என்று ஆராய்ந்து கொன்றான் என்கிறதான் ஆழ்வார். சூழ் போகி, சூழ் போகி என்றால் சூழ் என்றால் சூழ்ச்சி. இவனை எப்படி வதம் செய்யணும்னு எம்பெருமான் ஆராய்ச்சி விசாரம் பண்ணி அவனை கொன்றான் என்றார். ஏனென்றால் அவன் ஒரு வரம் வாங்கி வைத்திருந்தான், தன்னுடைய தாயினுடைய கையாலே தவிர வேறு யாராலும் அவனுக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று அவனே வரம் கேட்டிருந்தபடியினாலே, சரி அந்த வரம் பழுதுபடாமல் இவனை கொல்வதற்கு என்ன வழி என்று ஆராய்ச்சி பண்ணினான் கண்ணன். அப்பொழுது பூமி பிராட்டி சத்யபாமை பிராட்டியாக அவதரித்திருந்தபடியினாலே அந்த யுத்தத்திற்கு சொல்லுகிற பொழுது சத்யபாமையும் கூட அழைத்து சென்றான். யுத்தத்திலே முடிவிலே கண்ணன் மயங்கி விழுந்து விட சத்யபாமையே என்ன பண்ணினாலாம், அந்த நரகாசுரனை வதம் பண்ணி விட்டாள். ஆக பூமி பிராட்டியாலே தான் அவன் கொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த வரத்தையும் பழுதுபடாமல் ஆக்குவதற்காக இப்படிப்பட்ட சூழ்ச்சியை கண்ணபிரான் செய்தான் அல்லவா. அதைத்தான் சூழ் போகி என்று ஆராய்ந்து விசாரம் பண்ணி அவனை வதம் பண்ணினான்.
சூழ்போகி வளைத்தெறிந்து அவனை வளைத்து எரிந்து என்னால் அவனை கொன்று விட்டான். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால் அங்கே கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் என்று கன்னி மகளிர் அந்த நரகாசுரனாலே சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். தேவதா ஸ்திரீகள் 16,108 கன்னிகைகள். அவர்கள் அத்தனை பேரையும் சிறையில் இருந்து விடுவித்தான் கண்ணபிரான் என்று பிறகு அவர்களை இவனே மணர்ந்து கொண்டான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றபடியினாலே அப்படிப்பட்ட கன்னி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன். அவன் கடல் வண்ணன். கடல் வண்ணனால் அடியவர்களுடைய துயர் தீர்த்து அவர்களுக்கு வேண்டியதை செய்த பிற்பாடு அவனுடைய திருமேனி என்னமாத்தான் பிரகாசித்தது என்பதை அதை வர்ணிக்கிறார். கடல் வண்ணன் என்று கடல் போலே கிளர்ந்து நின்ற திருமேனியை உடையவன் கண்ணபிரான் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்னால் அதுதான் திருமாலிருஞ்சோலை. அந்த திருமாலிருஞ்சோலை மலை எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது என்று கேட்டால் புன்னை செருந்தியோடு புன வேங்கையும் கோங்குன் என்று காட்டு பிரதேசம் ஆகையினாலே அங்க எத்தனை மரங்கள் இருக்கின்றன. புன்னை மரம் இருக்கிறது. அதற்கு மேலே செருந்தி என்னால் அது ஒரு விதமான மரம், அது குறுக்கத்தி என்று கொள்ளலாம். அப்படி புன்ன செருந்தி, அதற்கு மேல புன வேங்கையும் வேங்கை மரமும் இருக்கிறது அந்த இடத்திலே. கோங்கு, கோங்கு என்பது மற்றொரு மரம். எத்தனை மரங்கள், புன்னை என்ன, செருந்தி என்ன, வேங்கை என்ன, கோங்கு என்ன, இத்தனை மரங்களும் இருக்கின்றன. அவைகளெல்லாம் அங்கே பூக்களை உதிர்க்கின்றன. அந்த பூக்கள் எல்லாம் என்ன ஆயிருக்கிறது என்றால் அந்த திருமாலிருஞ்சோலை மலைக்கு பொன்னாலே ஒரு ஆபரணத்தை பூட்டினார் போலே அப்படி காட்சி அளித்ததாம். பொன்னரி மாலைகள் சூழ். பொன்னரி மாலை என்பது ஒரு குறிப்பிட்ட ஆபரணமா. பொன்னரி மாலை என்றால் பொன்னாலே செய்யப்பட்ட ஒரு ஹாரம். அந்த ஹாரத்திற்குத்தான் பொன்னரி மாலை என்று பெயர். இந்த புன்னை செருந்தி கோங்கு வேங்கை முதலான மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்கள் எல்லாம் அந்த மலைக்கு, திருமாலிருஞ்சோலை மலைக்கு ஒரு பொன்னரி மாலை அணிவித்தார் போல இருக்கிறது என்று இப்படி சொல்லுகின்றார். பொன்னரி மாலைகள் சூழ் திருமாலிருஞ்சோலையதே என்று அந்த மலையை வர்ணித்தார். இன்னும் மாலிருஞ்சோலை அனுபவம் பெரியாழ்வாருக்கு தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.